அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குரூப்லலாம் போட்டிருந்தோம். இப்போ நம்மளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத இப்போவே நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது தான். சரிங்களா? அப்போ இந்த குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸாமை வந்து நம்ம ஒரு ரிஹர்சலாக தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அதனால் இந்த குரூப் 2 எக்ஸாமை வந்து ஒரு ரிஹர்சலாக எடுத்துக்கிட்டு அதில் கொஷின்ஸ் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் 4க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணுறது தான் நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட். சரிங்களா? பட் இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 எக்ஸாமுக்குள்ளே தமிழ் அதுக்கப்புறம் மேத்ஸ் இந்த ரெண்டுத்தையும் வந்து நல்லா கவர் பண்ணணும். நல்லா கவர் பண்ணணும் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தமிழ் மேத்ஸ் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 125 கொஷின் கேட்குறாங்க இல்லைங்களா? அதில் வந்து 120 கொஷின் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளான். 120 முடியலனா கூட மினிமம் ஒரு 115 கொஷினாவது வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தமிழுக்கும் மேத்ஸுக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து நான் எதுவும் கிளாஸும் எடுக்கல, டெஸ்ட்டும் எதுவும் வைக்கல. பட் குரூப் 2 எக்ஸாமுக்குள்ள ஜிஎஸ்ஸில் கொஞ்சம் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். பட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், என்னுடைய எக்ஸாக்ட் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தமிழையும் மேத்ஸையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். குறிப்பாக வந்து மேத்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த மேத்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போக போக ரொம்ப டஃப் ஆகிக்கிட்டே போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மேத்ஸ் கொஷின்ஸ் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மேத்ஸில் வந்து அதிகமான கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நோக்கி தான் நம்ம போக போகிறோம். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, அந்த கிளாஸில் கொடுக்குற கொஷின்ஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் கொடுக்குற கொஷின்ஸ் இது மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் இருந்துடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வரணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களாகவே சில கொஷின் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஆன்சர் கரெக்டாக வரலன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேணாம். நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ண சொல்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யோசிக்கிற அந்த திறன் வந்து அதிகமாகணும். சரிங்களா? ஏன்னா எக்ஸாமில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கொஷினாவது நம்ம எதிர்பார்க்காத கொஷினாக தான் இருக்கும். எதிர்பார்க்காத கொஷின் மீன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாத மாடல் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து அங்கே உட்காந்து யோசித்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த யோசிக்கிற திறன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் டெவலப் ஆகும். ஏன்னா நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கொஷின்லையும் ஒன்று ஒன்று நம்ம கற்றுப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிற விஷயம் தான் நமக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் குரூப் 4 எக்ஸாமை டார்கெட்டாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமை டார்கெட்டாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுக்குன்னு எப்படியும் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த பிளான் படியே படிங்க. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். சரிங்களா?